இந்த மாதிரி நான் சாக போறேன். என்னோட கடைசி ஆசை தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து வாழணும். அப்பதான் எனக்கு என்னோட ஆத்மா சாந்தி அடையும். இதை மட்டும் நீங்க எனக்காக செய்யணும் அப்படின்னு அப்பத்தா லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த லெட்டரை பார்த்துட்டு எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சேது தமிழை கட்டி பிடிச்சு அழுகிறாரு. நம்ம 2 பேரும் சேரணும்னு சொல்லிட்டு தானே அம்மாச்சி இப்படி செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் அழுகிறாரு. ஆமாங்க அப்படின்னு தமிழும் ஒரு பக்கம் அழுகுறாங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இங்க சாவித்திரி என்ன சேது இதெல்லாம், கிளவி ஏதோ எழுதி வச்சுட்டு செத்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு நீ அவளோட சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்துட்டியா? அம்மா தான் ஏதோ கூறுகட்டத்தனமா எழுதி வச்சிருச்சுன்னா நீ எதுக்கு இவளோட சேர்ந்து வாழணும்? இவ நம்ம வீட்டுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. உடனே ராஜாங்கம், நிறுத்து சாவித்திரி, இது அம்மாவோட கடைசி ஆசை. ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம என்னவெல்லாம் பேசலாம். அவங்களோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அம்மா. அம்மா சொன்னதை நம்ம கேட்டுதான் ஆகணும். அம்மாவோட கடைசி ஆசைய நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு இங்க ராஜாங்கமும் சொல்றாரு. மோகனாவும், ஆமாங்க, நம்ம அத்தையோட ஆசையை நிறைவேற்றி தாங்க ஆகணும். தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் சேர்ந்து வாழ சொல்லணுங்க அப்படின்னு இங்க மோகனா சொல்றாங்க. ஒரு பக்கம் சேது அப்படி நிக்கிறாரு. என்ன சேது, அப்பத்தா சொன்னதுக்கு நீ சம்மதிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா, நீங்க எப்ப என்கிட்ட கேக்குறீங்க? அப்பத்தாவோட கடைசி ஆசைப்பா இது, நான் இதுக்கு எப்படிப்பா மறுப்பு பேசுவேன் அப்படின்னு சேதுவும் சொல்லிடுறாரு. அப்புறம் தமிழை கூப்பிட்டு ராஜாங்க சொல்றாரு, அம்மா தமிழ்ச்செல்வி, நீ எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ தப்பு பண்ணிட்ட. அந்த விஷயத்தை எங்களால மறக்கவும் முடியாது. ஆனா இப்போ எங்க வீட்டு வாரிசு வயிற்றுல வளருது. அதனால நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளேயே வா. எங்க அம்மாவோட ஆசைப்படி நீ சேது கூட இந்த வீட்டுல சேர்ந்து வாழணும் அப்படின்னு தமிழ்கிட்ட ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பத்தாவையும் பாக்குறாங்க. அப்பத்தாவோட ஆசைக்காக தமிழும் சரின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்வரி என்னடி இது இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்கு. இவளை நம்ம வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா இவ நம்மளை விரட்டிட்டு இந்த கிழவி செத்து இவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கொண்டாந்துருச்சு. இந்த கிழவி செத்தாலும் இவளுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு இந்த ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. சாவித்திரி அண்ணே, நீ தப்பா முடிவெடுக்கிறனே, அம்மா ஏதோ தெரியாம எழுதி வச்சிருச்சு, அதுக்குன்னு இவளை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கறது அப்படின்னு இந்த சாவித்திரி கத்துது. வேகமா போய் சேது அவர் வச்சிருந்த விவாகரத்து பத்திரத்தை அந்த இடத்துல கிழிச்சு தூக்கி போட்டுறாரு. இனிமே நான் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்றேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சேது மன்னிப்பு கேட்கிறாரு. உன் வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தைதான் அப்படின்னு சேது சொல்லுறாரு. உடனே அப்பத்தா அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்பத்தாவுக்கு உயிர் வந்ததை நினைச்சு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இது, செத்து போனவங்க திரும்பவும் எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜாங்கம் ஷாக்கா பாக்குறாரு. இங்க அழுதுகிட்டு இருந்த சாவித்திரி வாய் அப்படியே நிக்குது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பத்தா சொல்றாங்க, இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏண்டா சித்து இப்படி பண்ற? நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி செத்த மாதிரி நடிச்சேன். 2 பேத்துக்குள்ளேயும் இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் இங்க ராஜாங்க ரொம்ப கோவப்படுறாரு. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ செட்டுத்தரா சொல்லிட்டு உனக்கு இம்புட்டையும் பண்ணிருக்கோமேமா, இதெல்லாம் நல்லாவாமா இருக்கு? ஏமா இப்படி பண்ற? சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கியம்மா அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவமா பேசுறாரு. ஐயா ராசாங்கம், என்ன மன்னிச்சிரியா, எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா தமிழ்ச்செல்வி தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு அவளோட படிப்பு செலவையும் பார்த்துக்கிட்டு ஆஸ்பத்திரி செலவையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ எந்த தப்பும் பண்ணாதவ. அவ நம்ம புள்ள வாழ்க்கையில இருந்து எல்லாத்துலயுமே நமக்கு நல்லது பண்ணிருக்கா. அப்படிப்பட்டவளை எப்படி நம்ம கஷ்டப்பட விடுறது? இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதது ராஜாங்கம். அதனால நான் எவ்வளவோ கேட்டு பார்த்து இந்த சேதுகிட்ட, அவனும் முடியாதுன்ட்டான். தமிழ்ச்செல்வி கிட்டையும் கேட்டு பார்த்தேன், அவளும் முடியாதுன்னு சொல்லிட்டா. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாகுற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி நடிச்சு இங்க உட்கார்ந்துருக்கேன். என்ன மன்னிச்சிரியா ராசாங்கம், நான் பண்ணது தப்புனா இந்த இடத்துல என்ன அம்மான்னு கூட பார்க்காம அடி ராசாங்கம் அப்படின்னு
அப்பத்தா சொல்லவும் ராஜாங்க புரிஞ்சுக்கிறாரு. என்னம்மா இது, நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் சேது வந்து விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போட்டு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழானான்னு முடிவெடுத்தான். இப்பதான் நீ உயிரோட வந்துட்டேல, எதுக்கு அவன் வாழணும் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் உடனே சேது சொல்றாரு, நான் அப்பத்தாவுக்காக தான் முடிவெடுத்தேன். ஆனா இப்போதான் எனக்கு புரியுது தமிழ்ச்செல்வி மேல நான் ரொம்ப காதல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாழ்ந்தா தமிழ்ச்செல்வி கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சேதுவும். இதை கேட்டுட்டு தமிழ் ஓடி வந்து சேதுவை கட்டி பிடிச்சிடறாங்க. ராஜாங்கமும் சரி அம்மா இவ்வளவு தூரம் முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கும் போது அவங்கள மதிச்சு நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா